ஐ ஆம் அ கம்பேக்குங்கிற மாதிரி என்னுடைய செடிகள் எல்லாமே பழைய நிலைமைக்கே அட்டகாசமாக அசுர வளர்ச்சியோட வளர்ந்து வந்திருக்கிறத பார்க்குறப்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கிளையிலும் நல்ல செந்தில்கள் எடுத்து மொட்டுக்கள் பாருங்கள் அட்டகாசமாக வச்சுருக்கு. நான் சில நாளாக பதிவு போடாமல் இருந்ததுக்கு காரணமே இதுதாங்க. ஏன்னா என்னுடைய செடிகள் மொத்தமாகவே எல்லாம் டோட்டலாக டேமேஜ் ஆகி அதாவது கருகி அதை ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேங்க. வேர் பகுதியை மட்டும் விட்டுட்டு ப்ரூனிங் பண்ணி விட்டேன். முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 20 நாளில் திரும்பவும் அட்டகாசமாக இந்த அளவுக்கு வந்து இளந்தளிர்கள் எடுத்து வந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நான் கொடுத்த இயற்கை உரம் மட்டுமே தாங்க. ஏன்னா நான் அந்த வேர் பகுதியை மட்டுமே விட்டுட்டு மற்றது எல்லாமே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேங்க. அந்த வேர் பகுதி அந்த இயற்கை உரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி நல்லா அழகாக வளர்ந்து வந்திருக்குதுங்க. இயற்கைக்கு என்றைக்குமே அழிவில்லைங்க. இன்றைக்கி நான் கொடுத்த உரம் கூட நீங்கள் டிஏபிக்கு அதாவது டிஏபி நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. மண்ணை மட்டும் எப்பயும் விஷத்தன்மையாக மாற்றாதீங்க. அந்த இயற்கையோட நம்ம அந்த நம்மளுக்கு அதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு பெருக்கத்தினால தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குதுங்க. நான் இன்னைக்கு என்ன உரம் கொடுத்து இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி வளர்ந்துருக்குதுன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே லாஸ்ட்டில் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன வித சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க. பாருங்கள் மொட்டுக்கள் எவ்வளோ வச்சுருக்குது. பூக்கள் விரிஞ்சு இருக்கிறத பார்த்தாவே பழையபடிக்கு என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன உரம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாங்க. இது நான் டிஏபிக்கு பதிலான்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சத்துக்களும் இந்த ஒரு உரத்தில் இருக்குதுங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின், கால்சியம், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு காற்றிலிருந்து உங்களுக்கு அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு சத்துக்கள் இந்த ஒரு உரத்தில் இருக்குதுங்க. இந்த உரம் வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டு வந்து பாருங்கள். நல்லா வளராத பூச்செடி கூட எந்த செடியாக இருந்தாலும் உங்களுக்கு அசுர வளர்ச்சியாக வளர்ந்துருங்க. இது நான் லேசாக இது என்ன விதைங்க, இது என்ன உரங்கிறத இப்போ சொல்கிறேங்க. தாமரை விதை தான் எடுத்துருக்குறேங்க. இதை வந்து லேசாக அதாவது ரொம்ப சூடுபடுத்தக்கூடாது, வறுக்கக்கூடாது, நம்ம சாப்பிட்ற மாதிரி வறுக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நல்லா ஹீட்டான கடாயில் அதை போட்டு வச்சிட்டிங்கனாவே சூடாயிரும். அதை எடுத்து மிக்சியில் பொடிச்சிக்கோங்க. பொடிச்சிட்டு இதோட நான் சில இயற்கை கழிவுகள் எல்லாம் வேஸ்ட் அதாவது வீட்டில் வேஸ்ட்டான கழிவுகள் எல்லாம் கொடுத்துருக்குறேன். காய்கறி கழிவு, பழக்கழிவு எல்லாம் கொடுத்துருக்குறேன். நான் வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறம் வெங்காய சருகு, வேஸ்ட்டான காய்கறி இது எல்லாமே நான் சேர்த்து எல்லாம் கலந்து வச்சுருந்தேங்க. அது இல்லாமல் இந்த வேர்க்கடலையெல்லாம் நம்ம வேக வச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் கீழே எடுத்து ஊற்றுவோம், அதெல்லாம் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணி அதாவது கிரைண்டரெல்லாம் நம்ம அரிசியெல்லாம் தோண்டிட்டு அந்த கடல கழுவும் இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாமே நான் விட்டு ஒன்றா தான் வச்சுருந்தேன். இப்போ அதோடைய இதையும் நான் மிக்சியில் நல்லா பொடிச்சு ஊற வச்சுக்க போகிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு புளிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தி இருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வருவேன். பாருங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிக்க போகிறேன். இது எல்லாமே பழைய காய்கறி கழிவு. இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுருங்க. அப்படியே நல்லா நொதிச்சு மேலே வருங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து நல்ல தண்ணி டைல்யூட் பண்ணி கொடுங்க. பாருங்கள் வேர்க்கடலை வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறமா வெங்காய சருகு, டெய்லியுமே உங்களுக்கு கழிவு இந்த காய்கறி கழிவு பழக்கழிவில் இருந்தால் நீங்கள் டெய்லியுமே இதை வந்து நீங்கள் இயற்கை உரமாகவே நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. நான் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே எங்கள் வீட்டில் என்ன வேஸ்ட் ஆகுதோ அது எடுத்துலாம் வைக்க மாட்டேங்க. அப்படியே மிக்சியில் அடித்து கொடுத்துருவேன். மண்ணை நல்லா கிளறியும் விட்டுருவேன். இப்போ பாருங்கள் அதை நல்லா அடித்து நல்லா ஒரு 3 நாள் நல்லா நொதிச்சு வர அளவு விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருங்க. அட்டகாசமான நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் போய் கெமிக்கல் எதுவுமே கடையில் வாங்க வேண்டாம். பூக்கள் பாருங்கள் நல்லா பெருசாகவும் வரும், நல்லா கலர் அடர்த்தியாகவும் வரும். இந்த உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நல்லா ஒவ்வொரு கிளையிலையும் நல்லா 4-5 மொட்டுக்கள் விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு உரத்தை மட்டும் நீங்கள் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறு எது கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் இந்த உரம் மட்டும் நல்லா நீங்கள் மாதத்தில் 2 வாட்டி அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த உரத்தை கொடுத்துட்டு வாங்க. இந்த ரோஜா செடின்னு மட்டும் இல்லைங்க, மற்ற பூக்கள் செடி, காய்கறி செடி எதுவாக இருந்தாலும் இல்லை நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சு வரலைன்னு சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் கூட இந்த உரத்தை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் ஊற வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அட்டகாசமாக வளர்ந்து வருங்க. எனக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க. நன்றி.